தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்தையும் செய்ய அவர்களுக்கு கால அவகாசம் தர வேண்டும் என மதிமுக கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக கழக முதன்மை செயலாளருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மின்சாரத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மின்சாரத்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகளை நீக்கி இடையூறுகள் ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த பயிர்க்கடனை வழங்குவது குறித்து தமிழக அரசு துறை சார்ந்த அமைச்சரவை விளக்கம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அனைத்து துறைகளிலும் உள்ள குறைகளை சீரமைக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதே போலத்தான் தற்போதும் உள்ளது என்றும் 100% குற்ற சம்பவங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக புதிய அரசு, தமிழக அரசு சரி, அந்த துறை சார்ந்த அமைச்சரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்களும் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் அவங்க வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையா அதை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற பின் இருக்கிற அந்த நிதி நிலைமை அதை கருத்தில் கொண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் கடன் தள்ளுபடி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வர காலகட்டங்கள்ல நாங்க கண்டிப்பா அந்த விவசாய கடனை முழுமையா நாங்க பண்றதுக்கு முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மாநிலத்துடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிடும் பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதுல எதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்த முடியுங்கிறது அவங்க விளக்குவாங்கிறது அப்படின்னு சொல்ல நம்ம நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பா அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எந்தெந்த வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க, மீதி இப்போதைய காலகட்டத்தில் செய்ய முடியாதுங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜயின் பேச்சு தவறுகளை சரி செய்யாமல் யார் மேலேயாவது பழி போட வேண்டும் என்பது போல உள்ளது என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் அப்பாவு, ராதாபுரம் பகுதிக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றிக்கழக அரசு தேர்தலுக்கு முன்பு ஒரு வார்த்தையும் தேர்தலுக்கு பின்பு ஒன்றும் பேசுவதாக விமர்சித்த அவர், திருச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜயின் பேச்சு தவறுகளை சரி செய்யாமல் யார் மேலேயாவது பழி போட வேண்டும் என்பது போல உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது கூட பெரிதாக தெரியவில்லை என குறிப்பிட்ட அவர், மு.க. ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி ஒட்டுண்ணி என்று கடுமையாக சாடினார். நீங்க மிகப்பெரிய அளவுல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் 5 ஆண்டு காலம் சேவை செய்ததை எல்லா இடத்துலயும் ஓட்டு போட்டவங்களே திரும்ப இப்ப கேட்கிறாங்க. இதுல இப்ப நாங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்தெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாட்டு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க தலைவரை குளத்தூர்ல இந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததான் எங்க எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு, மனதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் இல்லாத சட்டமன்றத்தை எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் சட்டமன்றம் போகணும். அதனால ஏகோபித்த கருத்து நான் பல பகுதிகளில் கேட்கிறேன். நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவர் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாருமே வைக்காங்க. மும்மொழி கொள்கையை முறியடிக்கும் வகையில் அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்பட சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பள்ளி மாணவர்கள் பாதியிலேயே படிப்பை நிறுத்தும் நிலை முற்றிலும் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மாணவர்களின் இடைநீற்றலை தடுக்க மாணவர்களை தேடி செல்லும் சிறப்பு பணிகளை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் நல பள்ளி மாணவர்களுக்கான விடுதிகளில் வழங்கப்படும் உணவு குறித்த குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்த அவர், மும்மொழி கொள்கையை முறியடிக்கும் வகையில் அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்பட பல்வேறு சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த பள்ளிகளில் நம்முடைய மாணவ செல்வங்களை வாழ்த்துவதற்காக, அவர்களை இன்றைக்கு பள்ளியில் சந்தித்து பாராட்டுவதற்காக ஆதிரோட நலத்துறையினுடைய செயலாளர், ஆதிரோட நலத்துறையினுடைய இயக்குனர் இவர்களோடு இணைந்து
ஆசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். கல்வி மிக முக்கியம். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ மூலமாக மும்மொழிக் கொள்கையை திணித்து நம்முடைய இருமொழிக் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மாற்றாக அதை முறியடிப்பதற்காக இங்கிருக்கின்ற இந்த பள்ளிகளை, அரசு பள்ளிகளை நவீனத்துவப்படுத்துவது, அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு இலக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆகவே கட்டாயம் இந்த கல்வியாண்டு முடிகின்ற நேரத்தில், முடிகின்ற சூழலில் மற்ற தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் கவனம் செலுத்தி அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த முறை அதற்கான இலக்கை நாங்கள் அடைவோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. தமிழக முதலமைச்சருக்கு சேர்க்கை சரியில்லை என்றாலும் முதலமைச்சர் விஜய் சரியாக வழிநடத்துவார் என நம்புவதாக விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் 2 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பள்ளி மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்லாத வகையில் பள்ளிகளில் வாரம் ஒரு முறை நற்போதனை வகுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்த அவர், தற்போதைய ஆட்சி ஆரோக்கியமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் சேர்க்கை சரியில்லை என்றாலும் அதனை சரி செய்து முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விமர்சனங்கள் பண்றதை விட நான் சொல்றேன் இல்லையா, நான் விமர்சனம் பண்றதுதான். எனக்கு இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம். நாட்டு மக்களுக்காக நான் இப்போ பேசக்கூடிய ஆளுதான். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் அவர் தொடங்கி இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயமா நல்ல நல்ல அதிகாரிகள் எல்லாம் பணிக்கு அமர்த்துக்கிறார். எல்லாம் அங்க இருக்கிற தவறான இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்றா அதை அடைத்து சரியாக கொண்டு வர வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு நேரம் காலங்கள் தேவைப்படுது. நிச்சயமாக அவர் சரியாக செய்வார். அவர் ஒரு நல்ல இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவார். அதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு பைசா கூட அரசு பணத்திலே இந்த மக்கள் இருந்து எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் ஜெயித்து காட்டுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, சேர்க்கை சரியில்லைன்னு நான் தான் சார் சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. சேர்க்கை தப்புன்னு இன்னைக்கும் தான் சொல்றேன். ஆனால் அவர் வழி நடத்துவார். நல்ல அதிகாரிகள் எல்லாம் வேலைக்கு வைத்து அவர் சரிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.